தற்போது உடனுக்குடன் நேரலை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளை ஆடிய கலைஞர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்து கல்லூரி மாணவிகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளை ஆடிய கலைஞர்களோடு இணைந்து பல்கலைக்கழக மாணவிகளும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு சேலத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகானந்த். வணக்கம் விஜயகானந்த். தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரங்கேறிய நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா குறித்த விரிவான தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? கண்டிப்பா சூர்யா. தமிழகம் முழுவதும் பாரம்பரிய கலைகளான நாட்டுப்புற கலைகள் தற்போது மிக 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 குறைந்து அழிந்து வருகின்ற சூழ்நிலையில தான் இருந்து வருது நம்ம இங்க பார்க்க முடியுது. இந்த கலை மீட்பு, இந்த திருவிழாவுக்கே நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா அப்படின்னு சொல்லிதான் அந்த விழா நடத்திருக்காங்க. இந்த விழா 2 நாட்கள் நடைபெறுது, நேற்றும் இன்றும். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழக நூலக துறையும் சாதிப்போர் தமிழ் சங்கமும் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தி வருகிறாங்க. இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள 2000க்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த திருவிழா கலந்துகிட்டு தங்களுடைய திறமையில காமிச்சிட்டு வராங்க. இதுல இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வயது வித்தியாசமின்றி, அதாவது 75, 80 வயது தாண்டியவர்கள் கூட மேடைகள் அரங்கேற்று தங்களுடைய திறமைகளை நிரூபிச்சுட்டு வராங்க. இந்த நாட்டுப்புற திருவிழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், காவடி ஆட்டம், சிலம்பாட்டம், பம்பை ஆட்டம், கரகாட்டம், தெருக்கூத்து, தேவதையாட்டம் உள்ளிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டுப்புற கலைகளும் ஒரே மேடையில இங்க அவங்களுடைய திறமையில நிரூபிச்சாங்க. இந்த நிரூபிக்கும் போது கல்லூரியில் படிக்கின்ற ஏராளமான மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் அவர்களை உற்சாகத்துடன் நடனமாடி அவங்களை ஊக்குவிச்சது பார்ப்போர் கவர்ந்து இழுத்தது. ஒவ்வொரு கலைஞரும் தன்னுடைய திறமைகளை அழகாக வெளிப்படுத்தினார்கள். நம்மிடம் பேசும்போது நாட்டுப்புற கலைஞர்கள் கண்ணீர் விட்டு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதுதான் பொழைப்பு, இதை விட்டா வேற வழியே இல்லை. நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தற்போது இருக்கிற விளம்பர திமுக அரசு எந்த ஒரு உதவிகளும் செய்யப்படவில்லை என்றும், மேலும் எங்களுக்கு உதவித்தொகையோ எதுவும் வழங்கப்படவில்லை என்று நம்ம குற்றம் சாட்டினாங்க. மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கே கமிஷன் கேட்கிறார்கள். தாலுகாவில் அரசு நிகழ்ச்சி நடத்துவதற்கே திமுகவை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கமிஷன் கொடுத்தாதான் எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்குது. வருடத்தில் 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் எங்களுடைய திருவிழாவிற்கு கமிஷன் கொடுத்துதான் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி கண்ணீர் மல்க கூறினாங்க. இருந்த போதிலும் இந்த அழிந்து வரும் நாட்டுப்புற கலை திருவிழா இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் வருகின்ற இந்த சந்ததியில் உள்ள மாணவ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை சூர்யா. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா கோலாகலம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி விஜயகானந்த்.